நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் 3 வியத்தகு மாற்றங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராய் இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் வாசமாயிருந்தால், இயேசுவை எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை மாற்றமடைய செய்ய வல்லவராயிருக்கிறார், உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். The same Holy Spirit who raised Christ from the dead, if he shall dwell in you, he shall quicken your mortal bodies. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாள். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, என் இயேசு கல்லறையில் இல்லை, என் இயேசு சிலுவையில் இல்லை, என் இயேசு எனக்குள் வாழ்கிறார். உங்களுக்குள் இயேசு வாழ்கிறார் என்றால் கைகளை உயர்த்தி சப்தமா ஒரு ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3வது நாளிலே பிசாசை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய் அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு சரித்திரத்தையே மாற்றினார். இதுவரைக்கும் சரித்திரத்தில் ஒருத்தராவது செத்து போன உயிரோடு எழுந்து வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சில செத்ததுலேருந்து மரித்து வந்திருப்பாங்க, ஒரு சில நாட்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மரணத்தை வென்றவர், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர், என்றென்றும் சாவாமல் என்றென்றும் நித்திய ராஜாதி ராஜாவாய் உலகை அரசாளுகிற தேவாதி தேவன் என்னுடைய ஆண்டவராய் இயேசு ஒருவரே. நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லலாமா? இயேசு வாழ்கிறார் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டா, என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன், இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள் வாழ்கிறபடினாலே அவர் வாழ்ந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு வேதாகமத்தில் அநேக சான்றுகள் உண்டு. அதாவது இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் அளவும் தம்மை உயிர் உள்ளவராக அநேகருக்கு காட்சியளித்தார். 1-2 பேர் அல்ல, பைபிள் சொல்லுகிறது 500 பேருக்கும் அதிகமானவர்கள் இயேசு உயிரோடு எழுந்ததை முகமுகமாய் பார்த்தார்கள். ஆமென். ஆகவே தான் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லுகிறோம். புரட்டப்பட்ட கல், திறக்கப்பட்ட கல்லறை, என்னமா 500 பேருக்குமான சாட்சிகள். உலகத்தில் எந்த மத குரு, எந்த தலைவருடைய கல்லறையை போய் பாருங்கள், கல்லறை அடைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் என்னோடு கூட எருசலேமுக்கு வாருங்கள், எருசலேமில் இயேசுவின் கல்லறை அருகே போய் பார்த்தால் இயேசுவின் கல்லறை மட்டும் திறந்தே இருக்கிறது. அவருடைய கல்லறைக்கு வெளியே ஒரு கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் காலியான கல்லறை உடையவர் ஒரே ஒருவர். இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுகிறது நாம் ஒருவர் தான். வேற எந்த மதத்திலும் உயிர்த்தெழுதலின் பண்டிகை கிடையாது. எல்லா மதங்களிலும், எல்லா மார்க்கங்களிலும், எல்லா அரசியல்களிலும் செத்து போனவங்களை கொண்டாடுறாங்க, செத்து போனவருடைய நினைவு நாளை கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் ஒருவர் மட்டும்தான் மரணத்தை ஜெயித்த உயிரோடு வாழ்கின்ற இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறது கிறிஸ்துவ மார்க்கம் மட்டுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இன்றைக்கு ஹாப்பி உயிர்த்தெழுதல் நாள், ஹாப்பி ரெசரக்ஷன் டே என்று சொல்லுகிறோம். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, இயேசு வாழ்கிறபடியா நீங்களும் வாழ்வீர்கள். இயேசு
இயேசு வாழ்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியால் நீங்களும் சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். என் இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தபடினால அவர் வாழ்க்கைகளை மாற்றுகிறார், குடும்பங்களை மாற்றுகிறார், அநேகருடைய வாழ்க்கையில விசேஷித்த மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க. மாறும் மாறும், எல்லாம் மாறும். எதெல்லாம் மாறும் நினைச்சீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு இயேசு மாற்ற வல்லவர். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் கடன் மாறும், பிரச்சனை மாறும், வியாதி மாறும், துன்பம் மாறும், சாத்தானுடைய தொல்லைகள் மாறும். இயேசு உங்களை எதிலிருந்தெல்லாம் மாற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களோ அது எல்லாவற்றும் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். காவல்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, எந்த துறையை மாற்றாதவர்களை என்னுடைய பரலோகத்துறை இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார். படிப்போ, பணமோ, ஞானமோ, அறிவோ, வேலையோ உன்னை மாற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் குடியை மாற்றுவார், உன் அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றுவார், உன் பாவ வாழ்க்கையை மாற்றுவார், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கைக்கு வியாதி ரோகங்களை மாற்றுவார். உனக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தர வல்லவராயிருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னி என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகர் ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர். நீ எப்பேற்பட்ட குடிகாரனா இருந்தாலும், ரவுடியா இருந்தாலும், போக்கிரியா இருந்தாலும் உன் பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவர் என்று பிரசங்கம் பண்ணினார். அவரை கூட்டம் முடிச்சொன்ன அந்த ஊர்லேயே இருக்கிற பயங்கர கொலைகாரன் ரவுடி அவரை சந்தித்து, ஐயா நீங்க இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறான்னு பிரசங்கம் பண்ணீங்க, என் வீட்டுக்கு இன்னைக்கு வர முடியுமா ராத்திரி என்று கூப்பிட்டார். அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் சொன்னாங்க, ஐயா பிரசங்கியாரே தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு மாத்திரம் போகாதீங்க, போனீங்கன்னா நீங்க திரும்பி உயிரோட வருவீங்களாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அந்த ஆள் இந்த உலகத்திலேயே மோசமான ஆள் அவர் தான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த பிரசங்கியார் சொன்னார், இல்லை நான் அவருடைய வீட்டுக்கு இன்றைக்கு போகிறேன்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனால் ஒரு அறையை திறந்தார். அந்த அறையில் எலும்பு கூடாய் கிடந்தது. இந்த எலும்பு கூடுகள்லாம் காண்பிச்சு சொன்னார், நான் ஒரு பயங்கர கொலையாளி, அநேகருடைய வாழ்க்கை கொலை செய்திருக்கிறேன். இவ்வளவு கொலைகளை செய்த என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை இயேசு மன்னிப்பாரா, இயேசு என்னை மாற்றுவாரா என்று கேட்டார். சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி உன்னை புதிய மனிதனாய் மாற்ற வல்லமை உள்ளது என்று சொன்னார். மீண்டும் அவரை அடுத்த அறைக்கு அழைத்து சென்றார். இந்த அடுத்த அறையில போனால் இந்த அறையில ஏராளமான பெண்கள் அறை நிர்வாணத்தோடு இருந்தார்கள். அப்பொழுது இந்த மனிதன் சொன்னா, இந்த பெண்களை எல்லாம் நான் பாலியல் தொழில் ஈடுபடுத்தி இவருடைய வாழ்க்கையெல்லாம் கொடுமைப்படுத்தினேன். இவ்வளவு மோசமான படுபாவியாகி என்னை ஆண்டவர் மாற்ற முடியுமா என்று சொன்னார். மீண்டும் அவர் சொன்னார், என் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையின் ரத்தம் நீ எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தால் அத்தனை பாவங்களை உனக்கு மன்னித்து உன்னை விடுதலையாக்க இயேசு வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அடுத்த அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறையில போனா எல்லா நாட்டு மதுப்பான வகைகள் காணப்பட்டது. ஆமா, பீரு, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒடாக்கா என்னென்னமோ இருந்தது. இதெல்லாம் காமிச்சு, நான் பயங்கர குடிகாரன், என்னை போல செயின் ஸ்மோக்கர் குடிகாரன் யாரும் கிடையாது, இப்பேற்பட்ட ஒரு பயங்கர குடிகாரனை உன் இயேசு மாற்ற முடியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், என் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். எப்பேற்பட்ட செயின் ஸ்மோக்கரா இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்த மதுபானத்துக்கு அடிமையுள்ளவனா இருந்தாலும், இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை மன்னித்து உன்னை சுகமாக்க வல்லமை உள்ளது என்று சொன்னார். அங்கேயே அந்த மனிதன் முழங்கால் பிடியிட்டான். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அழைத்தான். இயேசு அவன் பாவத்தை மன்னித்து அவனை விடுதலையாக்கினார். அந்த இயேசு இன்றும் ஜீவனோடு
உங்களோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு உங்கள் நடுவில் அந்த மாறாத ஜீவனுள்ள இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாயா? பல விதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாயா? இன்று இயேசு உன்னை விடுவிக்க வல்லவர். எனக்கு பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு அருமையான என்னுடைய ஆவிக்குரிய குமாரன் இருக்கிறான். அவன் பேர் பிரபுதாஸ். அவன் ஒரு நல்ல ஆலயத்தை நடத்துகிறான். 20 வயசுல ஊழியத்துக்கு வந்தான். அவன் மூலமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். என்னிடத்துல பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க, நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு கேட்டான். ஏடா இவ்வளோ கேட்குறேன்னு போன்றாட தான் 500 பைபிள் வாங்கி கொடுத்தேன். மீண்டும் மறுபடியும் 1000 பைபிள் வாங்கி கொடுங்க, ஒரு பைபிள் விலை 200 ரூபாய் ஆகுது, எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். நேற்றுக்கு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தான். அந்த பாகிஸ்தான் பார்டரில் 200 வாலிப தம்பிகள், 200 வாலிப தங்கச்சிகள் போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் அந்த பாகிஸ்தான் பார்டரில் கலிஸ்தானோடு தீவிரவாதிகளோடு கூட அவள் இழுக்கக்கூடியவர்கள். அந்த 200 வாலிபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நேற்றைக்கு தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தான் எடுத்து இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினார்கள். நல்ல கைகளை தட்டி இயேசு ஜீவிக்கிறார். இன்றும் அநேகருடைய வாழ்க்கைகளை மாற்றி அமைக்கிறார். போதை பொருளுக்கு அடிமையாண்ட அவர்களை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சிக்க விடுதலையாக்க வல்லவர். வேகமா இயேசு தருகிற 3 மாற்றங்களை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு உங்களுடைய துயரத்தை துதியாக மாற்ற வல்லவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்ல, உங்கள் துயரத்தை துதியாக மாற்ற வல்லவர். உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்ற வல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களா? பாஸ்டர் ஏன் கேட்குறீங்க பிரச்சனையை? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, என்னால நிம்மதியாவே வாழ முடியல. காலையில் எழுந்தது ராத்திரி வடிய பக்கெட் நிறைய கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுகிறாயா? இன்றைக்கு இயேசு கண்ணீரை துடைத்து உன்னுடைய வாழ்வில் அந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் உன்னை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். உங்களை போல ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டருக்கு பேரு மேக்டலின் என்ற சிஸ்டர் காலையில் எழுந்தா. ஆமா, கல்லறை தோட்டத்தில் போய் கல்லறை திருநாளை கொண்டாடலாம் என்று சொல்லி அந்த கல்லறையில் இருக்கிற இயேசுவுக்கு ஏதாவது மரியாதை பண்ணிட்டு வரலான்னு போன காலையில் அதிகாலையில். ஆனால் போன அவளுக்கு ஒரு பயங்கர ஷாக், அதிர்ச்சி காணப்பட்டது. கல்லறையில் இருக்கிற சாமி கும்பிடலான்னு போனவளுக்கு சாமியவே காணும். கல்லறையில் ஆண்டவர் இல்லை, கல்லறை காலியா இருக்குது. சற்று எதிர்பார்க்கல, ஐயோ கல்லறையில் வச்சோமே, வெள்ளிக்கிழமை தானே வச்சோம், இன்னைக்கு காணுமே, 3 நாள் கூட ஆகல, எங்கே 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 என்று தேடுகிறார். அவள் கண்களில் கண்ணீர் தாரையாய் விடுகிறது. ஏனென்றால் அவள் இயேசுவை அதிகமாய் நேசித்தாள். இயேசு அவருடைய வாழ்க்கையில் இருந்த 7 பிசாசுகளை துரத்தி விட்டிருந்தார். அவை இயேசுவின் மேல் அவருக்கு அளவில்லாத அன்பு. ஆனால் அவள் நினைத்தால் அந்த இயேசு செத்து விட்டார், அவர் மரித்து விட்டார்னு சொல்லி மரித்த கல்லறையில் அவரை தேட போனாள். அங்கே ஒருவர் நின்றிருக்கிறதை பார்த்து, மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, இவர் ஒரு தோட்டக்காரனா இருப்பார் நினைத்து, ஐயா தோட்டக்காரா, என் ஆண்டவர் எடுத்துட்டு போனையா? எங்கே ஆண்டவர், எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வைத்தா என்று அவரை கேட்டார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். உடனே அவள் ரபூனி
என் போதகரே என்று சொல்லி அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உன் வாழ்க்கையில ஆண்டவரை தெரியாததுனால, அவர் யாருன்னு தெரியாம யாரோ ஒருத்தர் அந்நியராக நினைத்து கொண்டிருக்கிறாய். இன்று இயேசு உன் பெயரை சொல்லி அழைக்கிறாய். ஏய் மரியாளே, ஏய் மார்த்தாளே, உன்னுடைய பேரை சொல்லி ராணி ஏம்மா அழுகிறாய்? நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் உயிரோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கவலையை மாற்றுகிறவர், உன் பிரச்சனையை தீர்க்கிறவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர் உன் அருகே நிற்கிறேன்னு சொல்லி உன்னை தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏமா அழுதுட்டே இருக்கிறீங்க? அழ வேண்டிய அவசியம் இல்லை. யூத ராஜ கோத்திரத்தின் சிங்கம், கண்ணீரை துடைக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி அலறுதல் இல்லை, இனி நிந்தை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி பாடு இல்லை, இனி உபத்திரம் இல்லை. காரணம், என்னுடைய ஆண்டவர் கல்லறையில் இல்லை, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடினால எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார். இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? உன்னுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? உன்னுடைய கவலைக்கு காரணம் என்ன? உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் அழுகையை நிறுத்து, உன் அழுகையை துடைத்து, உன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருகிற இயேசு வந்திருக்கிறார். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷருக்கு தரிசனமாகிறார். இயேசு உயிரோடு எழுந்த அந்த நாளிலே 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நடந்து போய் கொண்டு வந்தார்கள். அவர்கள் 2 பேரும் ரொம்ப துக்கமா இருந்தாங்க. அவங்க முகம் வாடி போன்றது, மிகுந்த சோகத்தோடு இருந்தார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் காணப்பட்டது. இயேசு அவளை பார்த்து அவளோடு சேர்ந்து கொண்டார். அந்நியனை போல அவளோடு சேர்ந்து கொண்டார். அவர்களுக்கு அவர் இயேசு என்று தெரியாது. ஆண்டவர் அவருடைய கலக்கத்தை பார்த்து, ஒரு இருதயம் கலக்கம் அடைந்திருக்கிறது, என்ன, ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்கன்னு கேட்டார். பக்கத்துல பார்த்துக்கலாம், ஏங்க ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறீங்க? உங்க துக்கத்துக்கு காரணம் என்ன? சிலரெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப சோகமா இருக்க, ஒரு அல்லேலியா சொல்லக்கூட உங்களுக்கு பலன் இல்லாத போல உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்காங்க. சில கன்னத்தில் அப்படி கை வச்சு, சில துக்கம் தாங்க முடியாம தூங்கியே விழுந்துறாங்க. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சிலுவையிலே சுமந்தவர், உங்கள் துயரத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் வரி. பக்கத்தில் ஒரு ஐஃபை குடிச்சு, டோன்ட் வரி. ஆமா, பி ஹாப்பி. உன்னுடைய வருத்தத்தை, உன்னுடைய கவலையை, உன்னுடைய பாரத்தை சுமந்த இயேசு உன்னை நடுவே கடந்து வந்திருக்கிறார். அந்த சீஷர்கள் ஒருவேளை இயேசு மரித்து விட்டார், இனி என்னுடைய பிரச்சனை தீர்ப்பவர் யார், என்னுடைய வருத்தத்தை தீர்ப்பவர் யார் என்று கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். அவள் நடுவே இயேசு சென்று சுவிசேஷத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்திருப்பது அவசியம் அல்லவா என்கிற வேத வாக்கில காண்பித்து, சாயங்காலம் ஆயிடுச்சு. காலையில் ஆரம்பித்தாங்க ஜேர்னி. வழியெல்லாம் 7 மைல் தூரம் நடந்து போனாங்க. 13 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த வழியாக போனார். அவர் அப்புறம் புகிற போல காணப்பட்டார். எப்புறம் புகிற போல, அப்புறம் போகிற மாதிரி. அவர் பார்த்து கேட்டான், ஐயா, எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் பிரசவம் பண்ணீங்களே, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? அவர்கள் வருந்தி கூப்பிட்டாங்க. சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டாங்க? வருந்தி கூப்பிட்டாங்க, கட்டாயப்படுத்தி வாங்க, வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா இயேசு வர கிறிஸ்டலா மாதிரி காமிச்சாரு. இவங்க எப்படா கூப்பிடுவாங்கன்னு காமிச்சிருந்தார். வருந்தி கூப்பிட்ட உடனே இயேசு வீட்டுக்கு போனார். வீட்டில் போய் எல்லாம் நைட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது. அந்த ரொட்டி எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி பிட்ட பொழுது இயேசுவின் கைகளில் ஆணிகளால் பாய்ந்த அந்த கைகளை பார்த்த பொழுது நன்னோடு பேசின இவர் சாதாரணமானவர் அல்ல, இவரே உயிரோடு எழுந்த இரட்சகர். அவருடைய கைகள் அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அடையாளத்தை பார்க்க என்று சொன்ன பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு அக்கினி பிரகாசிக்க ஆரம்பித்தது, அவருடைய உள்ளத்தில் ஒரு தீபம் எரிய ஆரம்பித்தது. அவரே இரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து, உங்க பக்கத்தில் இயேசு இன்னைக்கு இருக்கிறாரு, உங்களோட இயேசு இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க பிரச்சனை மாற்றுகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்கத்தை மாற்றுகிற இயேசு, உன் கண்ணீரை மாற்றுகிற இயேசு, உன் கவலையை மாற்றுகிற இயேசு, உன் பாரத்தை மாற்றுகிற இயேசு அவர் இந்த கால இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தால் இன்று இயேசு தீர்க்க வல்லவர். எப்பேற்பட்ட கடன், என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயேசு மாற்ற வல்லவர். ஏசாயா 61:3 விதமாய் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் எனக்கு துதியின் ஆடையை தருவார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவார். அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு. ஆகவே தான் அன்றைக்கு காலையில துதிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். இரண்டாவதாக இயேசு எதை மாற்றுவார்? உன் பயத்தை மாற்றி உனக்கு பலனை தருவார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் பயத்தை மாற்றி உங்களுக்கு பலனை தருவார். பலனால் நிரப்புவார், தெய்வீக பலத்தினால் உங்களை நிரப்புவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமா, சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில இயேசு வந்து நடுவே நின்றார். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான அர்த்தம். ஆமாம், சாயங்கால நேரம் இருட்டாயிடுச்சு, இது வரைக்கும் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தாங்க. ராத்திரி பையெல்லாம் படுத்து தூங்கணும் இல்லை, எல்லாம் சிஷு ஒட்டுக்கா வந்துட்டாங்க. ஆமாம், தனியாக இருக்க பயம். முன்னாடி 11 சிஷுலும் ஒன்றா வந்துட்டாங்க. வந்து இந்த வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டாங்கய்யா. ஆம்பளைங்க கூட பயப்படுறாங்க, பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப பயப்படுவாங்க போல தெரிகிறது. ஆமாம், 11 சிஷ்யர்கள் ரொம்ப தைரியசாலிங்க. பேதுரு சொன்னார், ஆண்டவரே உன்னை மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ அங்கே பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆமாம், கதவை வேற டைட்டாக பூட்டி வச்சுருக்காங்க. ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னா, இயேசுவை பிடிச்சி கொலை செஞ்சவங்க நம்மையும் பிடிச்சி கொலை செஞ்சிருவாங்க. இயேசுவையே கொண்டுட்டான நாம் என்ன மாத்திரம்? எங்கள் போர் சேவன் வராரா? ஒவ்வொரு கால் அடி வரும்பொழுதும் ராட்சதன் வர மாதிரி அவங்களுக்கு பயம், இருதயம் திக்கு திக்கு நடிக்குது. ஆமாம், கதவு ஜன்னலெல்லாம் பூட்டி ஒருத்தர் இல்லாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நிசப்தமாக இருக்கிறாங்க. அந்த ராத்திரி வேளையில், அந்த சாயங்கால வேளையில் திடீரென்று அந்த அறைக்குள்ளே இப்போவே சிலர் பயந்துட்டாங்க. திடீரென்று அந்த அறைக்குள் இயேசு கடந்து வந்தார். இயேசு கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை குடிச்சல, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் பயம் நீங்குவதாக, உங்கள் பயத்துக்கு பதிலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. உங்கள் இருதயம் கலங்குவானேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சென்ற இயேசு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம் இருக்குது. இன்னைக்கு பயம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொன்னால், கை தூக்குங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தூக்குவாங்க. ஆனால் பயத்தினாலே தூக்க மாட்டாங்க. எங்கிட்ட ஜெபத்துக்கு வருகிற அநேகர் எதுக்காக ஜெபம்னு, பாஸ்டர் பயமாக இருக்குதுண்ணா. 31 நாள் ஜெபத்துக்கு வந்து ஒரு அம்மா எனக்கு சாட்சி இப்படி கொடுத்தான்னுட்டு, பாஸ்டர் எனக்கு எப்போதுமே பயம் பாஸ்டர், பஸ்ஸில் போனா பயம், பஸ்ஸில் போனால் இந்த பஸ் எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்லி ஒருத்தரையும் பஸ்ஸில் போக விட மாட்டேன்.
யாரா பஸ்ஸில் போனால் பயந்துட்டு இருப்பேன், எங்கே ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு சொல்லி. பஸ்ஸு கண்டா அப்படி பயம் பாஸ்டர், பஸ்ஸில் ஏறினாலே ஆக்சிடென்ட் ஆகின்னு பயந்துட்டு இருப்பேன். நான் இந்த மீட்டிங் வந்தேன், இயேசு பயத்தை சிலுவையில் கொன்று பயத்துக்கு அதிகாரியாக பிசாசை அழித்தார். நீங்க அன்றைக்கு ஆண்டினை பயத்தில் விடுதலையாக்கினார். அடுத்த நாளே நான் பஸ்ஸில் போனேன், இப்போ எனக்கு பயமே இல்லை, தைரியமா இருக்கேன்னு சாட்சி கொடுத்தாங்க. நல்லா கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? சிலருக்கு பலவிதமான பயம் இருக்கு. சிலருக்கு பூனை பார்த்தா பயம், அப்படிதானே? உனக்கு இல்லை. சிலருக்கு நாயை பார்த்தா பயம், சிலருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், சிலருக்கு எலியை பார்த்தா பயம், சிலருக்கு பல்லியை பார்த்தா பயம். பக்கத்துக்களை பார்த்து உங்களுக்கு எதை பார்த்தா பயம் கேளுங்க. புருஷனை பார்த்தா பயமா இருக்கு, மனைவியை பார்த்தா பயமா இருக்கு, மாமியாரை பார்த்தா பயமா இருக்கு, டீச்சரை பார்த்தா பயமா இருக்குது, பரீட்சையை பார்த்தா எக்ஸாமை பார்த்தா பயம். நீட் எக்ஸாமை பார்த்தா செத்தே போயிடலாமா? என்னடா நீட்டுக்கு போய் இவ்வளோ பயப்படுறியடா? அதே ஒரு எக்ஸாம், போனால் போகட்டும் போடா, ஒரு நீட் போச்சுன்னா அடுத்த நீட் எழுதிக்கலாம், நீட்டாக இருக்கலாம். இதுக்கு போய் ஏன் சாகிற? இதுக்கு பயப்படலாமா? ஏசப்பா உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் இருக்க கை கொடுத்துல பயப்படாதே, பயப்பட. உன்னுடைய பயத்துக்கு காரணம் என்ன? எதிர்காலமா, கடன் காரணமா, நாளை தினமா, வியாதியா, தோல்வியா, மரணமா, கேன்சரா, எது ஆனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செத்தா சாகிறேன், இயேசுவோடு கூட இருக்கிறேன். எதுக்கு சாவுக்கு பயப்பட வேணும்? ஆமா, செத்தா இதை விட நல்ல இடத்துக்கு போறேன், வருத்தம் பசி தாகம் இல்லாத பரம கானானுக்குள் பிரவேசிக்க போகிறேன். அது எனக்கு பிரச்சனை. அப்பா வீட்டுக்கு தானே போறேன், அப்பா வீட்டுக்கு போறேங்க, எனக்கு கவலையா? ஒன்னும் பிரச்சனையே இல்லை, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கையை ஓட்டி சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், 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 தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவருடைய வலது கரத்தை பார்த்து உனக்கு சொல்லுகிறார். யாக்கோபனும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீதியின் வலது கரத்தில் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை விடுவிப்பேன். எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, ஆகையால் நான் தைரியம் கொண்டு நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்படுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நான் பயப்படுவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் என்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன இயேசு எனக்குள் வாழ்கிறபடியால், இயேசு எனக்குள் இருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை. பயந்த அந்த சிஷ்யர்களுக்கு சமாதானம் சொல்லி பிற அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பயத்துக்கு எதிரிதான் பரிசுத்தாவின் வல்லமை. பயம் ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியான ஒரு ஆவி. ஆமா, பயத்துக்கு எதிரான ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பயப்படுவதற்கு பதிலாக தேவ ஆவியை நீ பெற்றுக்கொண்டால் உனக்குள் தைரியம் வரும். நான் ஒரு காலத்தில் ரொம்ப பயந்திருந்தேன். எனக்குள்ள பயந்த சுபாவம், பேச வராது, இந்த சின்ன கைகாலெல்லாம் நடுங்கும். ஆனால் அப்பேற்பட்ட இந்த பயந்தவனை மாற்றியது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையாக இருக்கிறது. திமுத்து என்கிற வாலிபன் பயந்த சுபாவமுள்ளவனாயிருந்தான். ஆகவே தான் பவுல் அவனை பார்த்து 2 திமுத்தி 1:7 எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆகையால் தான் அந்த பயந்த சிஷ்யர்கள் மேலே இயேசு தம்முடைய ஆவி ஊதினார். அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பேதுரு ஒரு பயந்தாங்குள்ளியாக இருந்தான். ஒரு வேலைக்கார பொண்ணை பார்த்து 2 முறை சேவல் 3 முறை கூவிருக்கு முன்னே, இவன் 2 முறை கூவிருக்கு முன்னே அவன் ஆண்டவரை 3 முறை மறுதலித்தான். 3 முறை மறுதலித்த பயந்தாங்கொள்ளியாகி அந்த பேதுரு மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகு இயேசு உயிரோடு எழுந்த அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவன் நின்று 3000 பேருக்கு தைரியமாய் பிரசங்கித்தான். எல்லாரும் கூட்டமாய் வந்தாலும் அவன் பயப்படவில்லை. அவன் தைரியமா சொன்னான், நீங்க கொலை செய்திருந்த இயேசுவை என் தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சுவிசேஷத்தார். பேதுருவே, உனக்கு இந்த தைரியம் எங்கே இருந்துப்பா வந்தது?
நீ போய் 3 முறை மறுதளித்தாயே, ஓடி ஒளிந்து கொண்டாயே, அவரை அறிய என்று சொன்னாயே, உனக்கு இந்த தைரியம் எங்கேன்னு வந்தது? பேதுரு சொல்லுவார், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே நான் நின்ற பொழுது பரிசுத்த ஆவியான் மேல் இறங்கினார், என்னை தைரியத்தினால் நிரப்பினார், என்னை பலத்தினால் நிரப்பினார். ஆகவே தான் நான் தைரியசாலி. அந்த ரோம போர் சேவர்கள், எருசலேம் தேவாலயத்தின் சேனை தலைவர்கள் பேதுரு பேசுகிற தைரியத்தை கண்டு, இவன் படிப்பறிவில்லாதவன், ஆனால் இவன் தேவனோடு இருந்தவன் என்று அறிந்து கொண்டார்கள். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லலாமா? நல்ல ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்க. பயங்கள் நீங்குவதாக. இதுவரை கட்டி வைத்திருந்த பயங்கள், மரண பயங்கள் நீங்குவதாக. இயேசு சிலுவை மரணத்தில் பிசாசை, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவரை ஜீவகாலமெல்லாம் பயத்துக்கு அடிமையாயிருந்தவர்களை விடுதலையாக்கும்படி ரத்தம் சிந்தினபடினால் இன்று நீ பயப்பட தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில என்ன பயம் இருக்கிறது? நல்லா கையை உயர்த்தி ஆவியில நிரம்பு, அந்நிய பாஷையில பேசி. கையை தூக்கலைன்னா நீ பிசாசு கடிமை. பிசாசு அந்த பயத்தை கொடுத்து கட்டி வைத்து அர்த்தம். இருக்க இடத்துல நல்லா கையை உயர்த்தி, நல்லா வாயை திறந்து சத்தமா கர்த்தரை துதி. பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கி வாருன்னு கேளு. இன்றைக்கு உன்னை கர்த்தர் நிரப்புவாராக, உன்னை அவருடைய வல்லமையினால் நிரப்புவாராக. கேளு. தேவ ஆவியானவரே, தைரியத்தின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே என்னை நிரப்பு என்று கேளு. இந்த உயிர்த்தெழுதல் காலையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலத்தினால் நிரப்ப விரும்புகிறார். உன் பயத்தை மாற்ற விரும்புகிறார். எதுக்கு எடுத்தாலும் பயம், வேலை செய்ய பயம், டீச்சர் முன்னாடி நின்று எஸ்ஏ வாசிக்க பாசம் பயம், எக்ஸாம் பயம், பிரயாச பயம், எதனால பயம்? இன்றைக்கு அந்த பயம் நீங்குவதாக, இந்த பயம் முறிக்கப்படுவதாக. இன்றைக்கு உனக்கு தைரியம் இறங்கி வருவதாக. என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும், என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் தைரியமாய். காரணம் என்னுடைய பலன் அல்ல, எனக்குள் ஒரு தேவ பலன் இறங்கி வருகிறது. நல்ல கையை வைத்து பெற்றுக்கொள்ளுங்களேன், பெற்றுக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு அநேகர் மேல ஆண்டுடைய வல்லமை இறங்குத உணர்கிறேன். தேவ வல்லம் உங்க மேல இறங்குகிறது. உங்க பயத்தின் நுகத்தை முறிக்கிறார், பயத்தின் அடிமைத்தனத்தை முறிக்கிறார். பயத்தினால் உங்களால் அநேகர் மேல வர முடியல, பல இடத்துல முன்னுக்கு வர முடியாத பயம் உங்களை தடுத்து நிறுத்துகிறது. பயம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஆசீர்வாதத்தின் படியில் ஏற முடியாதபடி தடுக்கிறது. இன்றைக்கு அந்த பயம் என்கிற நுகத்தை உடைக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட துணையாய் நிற்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், உன் கையை பிடிச்சிருக்கிறேன். சர்வ வல்லவர் உன் கையை பிடித்திருக்கும் பொழுது நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தானா ரகாபூலு யாக்கலா, எந்த வேலை எடுத்தாலும், எந்த தொழில் எடுத்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு எனக்கு வெற்றி தருவா, ஏசு எனக்கு ஜெயத்தை தருவா, என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற இயேசு. உரா மந்தூனா மா ஷக்கலா ரபா ரீகா புரு ஷக்கலபா. இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று உனக்கு ஒரு துணிச்சல் வருவதாக, இன்று உனக்கு ஒரு தைரியம் வருவதாக, இன்று உனக்கு ஒரு கிருபை இறங்கி வருவதாக. எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்கிறவனாய், ஜெயம் பெறுகிறவனாய் மாற்றக்கூடிய தேவ வல்லமை நீ நிரப்புவதாக. மூன்றாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு செய்யக்கூடிய காரியம், உன்னுடைய அவிசுவாசத்தை மாற்றி உனக்கு விசுவாசத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு உன் அவிசுவாசம் மாறி கர்த்தர் உனக்கு அந்த தைரியத்தினால் உன்னை நிரப்பும்படியாய் விரும்புகிறார். உன்னை விசுவாசத்தினால் நிரப்பும்படியாய் விரும்புகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய வாசிங்கள். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு பல முறை சீஷர்களுக்கு தரிசனமானார். போன வாரம் இயேசு சர்ச்சுக்கு வந்தப்போ தோமா ஆப்சண்ட். போன வாரம் ஆப்சண்ட் ஆனவங்களா கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தோமா மாதிரி யாரெல்லாம் ஆப்சண்ட் ஆனீங்க? ஆமாம், வாரந்தோறும் ஆண்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறார். நீ வந்தையா இல்லையான்னு பார்க்குறார்.
ஆமாம், நீ ஆப்சண்ட் ஆனினா பெரிய ஆசீர்வாதத்தையே இழந்துட்ட. ஆமாம், தோமா ஒரு வாரம் வராதனால ஒரு அற்புதத்தையே இழந்துட்டான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே இழந்துட்டான். அன்னைக்கு பார்த்து இயேசு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வராத வாரம் தான் அற்புதமே நடக்கும். நீங்களும் நானும் வரேன் பாஸ்டர், நடக்கலைன்னா நீ என்னைக்கு வரலையோ அன்னைக்கு. தோமா அந்த வாரத்தில் அவன் மிஸ் பண்ணிட்டான். அவன் வந்தோடனே சிஷ்யெல்லாம் சொன்னான், டேய் தோமா, ஏசு வந்தாள்டா, அவங்க பார்த்துடா. இவனை மாதிரி சந்தேகப்படுவதை உங்களை விட ரொம்ப மோசமானவன், நீங்களாவது பரவாயில்ல. தோமா சொன்னான், நான் நம்பல இயேசு உயிரோடு எழுந்தான். அவர் வந்து அவருடைய கையில், அந்த ஆணி பாய்ந்த கையில் விரலை விட்டு பார்க்கணும். பார்த்தா கூட அவனுக்கு சந்தேகம் தீராதாமா. என்னவாமா, விரலை எடுத்து அதில் ஓட்டை இருக்குதா இல்லையால சும்மா அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டு பார்க்கணும். அப்புறம் விழாவில் கையை விட்டு பார்க்கணும். என்ன பயங்கரமான ஆள் உங்களை விட. ஆமாம், அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் ஆண்டவர் சும்மாவாக இருப்பார். அவ்வளோதாண்ட உனக்கு ஆசை, உனக்காகவே வரேன்டான்னு சொல்லி அடுத்த வாரம் இருக்கும்போது அவன் உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கு. அவன் சந்தேகத்தை போக்க, அவன் அவிசுவாசத்தை போக்கவே உனக்காக 2வது முறை தரிசனமாகிறார். அப்போ தோமா பார்த்து சொல்கிறேன், டே இந்தாடா கை போட்டு பாருடா, போடு, கையை வச்சு பாரு, வரலை பாரு, இந்த விழா இங்கே பாரு, ஓட்டையை பார்க்குறியா? பார்த்தோன்னே தோமா அசந்து போயிட்டு சொன்னான், ஆண்டவரே தேவனே என்று சொன்னான். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வருஷம் வாசிங்க. என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அவனுக்கு வேற வார்த்தை பேசவே வரல, 2 வார்த்தை தான் சொன்னான். ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னான்? ஆண்டவரே என் தேவன். அதில் 1000 அர்த்தம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இயேசுவை யாரும் தேவனின்னு சொன்னதில்லை. இது வரைக்கும் எந்த சீஷனும் இயேசுவை ஆண்டவன் சொன்னான், கர்த்தன் சொன்னான், ஆனால் தேவன் என்று இதுவரை சொன்னதில்லை. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசுவை கைகளை பார்த்த உடனே தோமா சொன்ன முதல் வார்த்தை, யூ ஆர் காட், நீ தேவன், நீ யெகோவா, தேவனுக்கு சமமானவர். இதுவரைக்கும் நீ ஒரு கர்த்தர், நீ ஒரு டீச்சர், நீ ஒரு எஜமான். ஆனால் இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தபடினால யூ ஆர் த லிவிங் காட். ரோமர் 1:5 இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தபடினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் தேவனாய் இருக்கிறார். என்னுடைய இயேசு யாருங்க? என்னுடைய இயேசு ஒரு மனிதன் அல்ல, என்னுடைய இயேசு ஒரு குரு அல்ல, என்னுடைய இயேசு ஒரு ஞானி அல்ல, என்னுடைய இயேசு ஒரு நபி நாயகம் அல்ல, என்னுடைய இயேசு தீர்க்கதரிசி அல்ல, என்னுடைய இயேசு ஒரு போதகர் அல்ல. அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே கல்லை புரட்டி உயிரோடு எழுந்தபடினாலே, இன்றும் ஜீவிக்கிறபடினாலே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன். அவரை தவிர வேற தெய்வம் உலகத்தில் இல்லவே இல்லை. அவருக்கு சமமானவர், அவருக்கு ஒப்பானவர், அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. My Jesus is the only God. என்னுடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. இதுவரைக்கும் மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது உண்டா? மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற யாராவது உண்டா? அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் தேவசுதனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், அவரே மெய்யான உலக ரட்சகர், அவரே பாவத்தை மன்னிக்கிறவர், அவருக்கு நிகரானவர், சமமான ஒருவரும் இல்லை. அவர் தேவனாயிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொன்னதின்படியே எல்லாம் நடக்கும். அவருடைய வார்த்தை சத்தியம் சமூலமாக இருக்கிறது. அந்த தோமா பார்த்து சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயர். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? நீ விசுவாசிக்கிறாயா? பக்கத்தில் பார்த்துக்கள், விசுவாசிக்கிறாயா? இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறாயா?
இயேசுவை தேவகுமாரன் விசுவாசித்தால் நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். இயேசுவை தேவகுமாரன் விசுவாசித்தால் நிச்சயமாய் உனக்கு அற்புதம் நடக்கும். உன் வியாதி சுகமாகும், உன் பிரச்சனை மாறும். நிறைய பேருக்கு பிரச்சனையே விசுவாச பிரச்சனை தான். அவன் பிரச்சனையே விசுவாசின்னு சொல்றான விசுவாசம் இல்லை, பேரு தான் விசுவாசி, ஆனால் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. சிலருக்கு நேற்றைய தினத்தின் விசுவாசம் இருக்கிறது, சிலருக்கு நாளை தினத்தின் விசுவாசம் இருக்கிறது. எனக்கு நேற்றைய தினத்தின் விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவாங்கலாம், கையெழுத்து ஒரு ஆளு இல்லையா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்தில் இயேசு அநேகரை சுகமாக்கினார். நேற்று நீங்கள் மீட்டிங் வந்திருந்தீங்கன்னா அநேக சாட்சியில் கேட்டிருக்கலாம். நேற்றைய தினத்தின் விசுவாசம் என்றால் கடந்த காலத்தில் பைபிள் காலத்தில் இயேசு அற்புதங்களை செய்தார், நான் விசுவாசிக்கிறேன். செங்கடலை பிளந்தார். நாளை தினத்தின் விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளை தினத்தில் இயேசு அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை. ஆனால் அந்த விசுவாசத்தை அற்புதத்தில் இன்றைய தினத்தின் விசுவாசம் இருக்கிறதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்றைக்கு உனக்கு விசுவாசம் இருக்கு? இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார். லாசரு செத்து போயிட்டான். எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்கே போய் ஏமா அழுகிறீங்கன்னு கேட்குறார். ஐயா, 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என் மகன் சுகமாக இருந்திருப்பானே, என் பிரதர் பிழைச்சிருப்பார். 4 நாள் லேட்டாக வந்துட்டீங்க. ஓ அழுகிறான். ஏயா, 4 நாளைக்கு முன்னாடி வந்த இயேசு சகோதரனை சுகமாக்குற இயேசு இன்னைக்கு சுகமாக்க மாட்டாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அவனுடைய விசுவாசம் இயேசு காய்ச்சலை சுகமாக்குவார். எதை சுகமாக்குவார்? ஆமாம், பேதுரு மாமி மாதிரி ஜுரமாக இருந்தால் இயேசு வந்து கை வச்சா என்ன சுகமாகும்? அதான் கேட்டேன். 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஏன் சகோதரன் வியாதியாக படுத்திருந்தான், நீ ஒரு வார்த்தை சொன்னா விட்டு எந்திரிச்சு பார்த்துனியோ பிற சுகமாக்குனீ. அது மாதிரி என்னுடைய பிரதரும் வியாதியாக இருந்தால் அவளுக்கு விசுவாசம் செத்து போனவங்களை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று அவளால் விசுவாசிக்க முடியவில்லை. உண்மையா பொய்யா? என்ன சொல்றேன்னு தெரியல பாஸ்டர். உண்மைங்க. அவளால் விசுவாசிக்க முடியல. அவ சொன்னா, நீ 4 நாள் முன்னாடி இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீ லேட்டாக வந்துட்டீர். நிறைய பேர் அப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே யூ ஆர் வெரி லேட். நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒன்றும் செய்யலை, எல்லாம் காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி அற்புதம் நடக்க நம்பிக்கையே இல்லை, எல்லாம் லேட்டுங்கிறீங்க. என்னுடைய இயேசு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். He will never be late one moment. He will never be early 1 minute early. He will come right at the appointed time. சரியான நேரத்தில் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்புறம் மாத்தாட்டு சொல்கிறேன், ஏம்மா எங்கே அவரை அடக்கம் பண்ணீங்க, கொண்டு போய் காமிங்க. வாங்க ஆண்டவரே, அழலாம். அங்கே போய் நின்றுட்டு கல்லறைக்கு முன்னாடி நீங்களும் அழுங்க நாங்களும் அழுகிறோம் வாங்கன்னு அழுகிறக்காக கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் ஆண்டவர் சொன்ன, அழுகிறக்கா வரல, இந்த கல்லை கொஞ்சம் புரட்டுனாங்க. இப்போ அவன் என்ன சொல்ல தெரியுமா பதில் சொன்னா? என்ன சொன்னா? என்ன தைரியம் இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு? ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்கிறதுக்கு? கல்லை புரட்டுனா புரட்ட வேண்டியதானே. இவன் பதில் கொடுக்குற ஆண்டவர் டயலாக் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நாற்று எடுக்காண்டவரை வேண்டாண்டவரை. நாற்றத்தை பார்க்கறக்காக இயேசு வந்தார். அங்கே நாற்று எடுக்கிறத பார்க்குறக்காக வந்தார். கல்லை புரட்டுனா புரட்டு பிள்ளை. அந்த இடத்துல இயேசு நின்று லாசருவே வெளியே வான்னு சொன்னார். லாசருன்னு சொல்லாமல் வெளியே வானா அந்த கல்லறைக்குள்ளே சுற்றி இருந்த கல்லறைக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் வெளியில் வந்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டு ஒரு பேரை சொன்ன பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த மாமியா செத்து போனக்காய் சோத்திரம்னு சொல்லியிருக்கிறவங்கலாம் மாமியா இவரோட வந்துட்டா ஐயோ இந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்களா மறுபடியும் சொல்லி அழுதுருப்பாங்க. ஆமாம், ஆகவே தான் ஆண்ட கரெக்டாக லாசருவே வெளியே வானார். அவன் வெளியே வந்தான். சீல்கள் புறப்பட்டு 4 நாள் செத்து போய் 4 நாள் ஆன லாசரு. ஆனால் மார்த்தாள் மரியாளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவ சொன்னா, ஆண்டவரே உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்ன. என்ன சொன்னா? ஏசு என்ன சொன்னா மார்த்தாளுக்கு? சொல்லுங்களேன். இப்போ பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவான் 11 ஆமாம் 40 இருக்குது, 24 நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இயேசு அவளோட பேசுது. இயேசு சொன்னார், உன் சகோதரன் உயிரோடு இழந்திருப்பான். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்துருக்கணும்? நன்றி இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவன் மார்த்தாள் என்ன டயலாக் கொடுத்தா தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும், உயிர் தெழுதலை 4 வந்திருப்பான். என்ன விசுவாசம் உனக்கு! பயங்கரமான விசுவாசம். எப்போ வந்திருப்பானாமா? உயிர்த்தெழுதலின் நாள். ஆமாம்,
ஆண்டு சொன்ன உன் மகன் உன் சகோதரன் இப்போ உயிரோடு எழுந்திருப்பான். அவ சொல்றா உயிர்த்தெழுனால. ஆண்டு அதுக்கு பதிலாக சொல்லுகிறார், மார்த்தாள் மரியாளே தப்பப்பா, நீங்கள் தேவனுடைய வல்லமை அறியாதனால் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறேன் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி கல்லை புரட்டி தள்ளி லாசருவே வெளியே வான்னு சொன்ன மாத்திரத்தில் லாசரு உயிரோடு வெளியே வந்தான். என்னுடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, அவர் இருந்தார் இருப்பார், ஆனால் இப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிற சொல்லுகிறவர். நேற்று உனக்கு செய்த அற்புதத்தை விட, நாளைக்கு செய்ய போகிற அற்புதத்தை விட இன்றைக்கு என்னுடைய வல்லமை மாறவில்லை, இன்றைக்கு என்னுடைய வல்லமை குன்றவில்லை. அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு உனக்கு நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன். லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்ப கூடுமானால் உன் கல்லறையிலிருந்து உன்னை உயிரோடு எழுப்ப நான் வல்லவராக இருக்கிறேன். டாக்டர்களுடைய அவயவங்கள் செத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம், அவயவங்கள் மரித்து போய்விட்டது, இனி பிழைக்க மாட்டாய் சொல்லலாம், இந்த ஆர்கனை வெளியில் எடுன்னு சொல்லலாம், இல்லது என்ன பிரச்சனை சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் வாசமாய் இருந்தால் சாவு கேதுவான் உங்கள் சரீரத்தை இன்றைக்கு 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 இப்பொழுதே உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நான் அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கையை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே இந்த செத்து போன இந்த சரீரத்தில் இறங்கி வாங்க என்று கேட்டால் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை உனக்குள் இறங்கி வந்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக அற்புதங்கள் நடக்க போகிறது. உடைய இருதயத்தை சுகமாக்குவா, உடைய கேன்சர் அப்படியே கலன்று கீழே விழப்போகிறது, கட்டிகள் கரைய போகிறது, உடைய சத்த சரீரத்தை உயிரடைய செய்ய வல்லவர், உடைய மலட்டை கற்பத்தை மீண்டும் பலனடைய செய்ய வல்லவர். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் முடியாது ஒன்றுமில்லை. வேதத்தில் செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு பெத்தேல் மாநகர பேராலயத்தில் என் வார்த்தையை கேட்கிற உனக்கு செய்ய வல்லவர். இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை டெலிவிஷன்ல யூடியூப்ல யார் கேட்டாலும் இருக்கிற இடத்துல அதே வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது. சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் நீ பிழைத்திருப்பாய், நீ மரிப்பதில்லை. உன் படுக்கையிலிருந்து இயேசு கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உராமா ஷக்கலா பானியா, தேவனுடைய வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறத உணர்கிறேன். அநேக ஆண்டு டச் பண்றதை உணர்கிறேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி, நீ வியாதியோடு வந்திருக்கிறாயா, தேவையோடு வந்திருக்கிறாயா, பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா, இயேசுவின் வல்லமை உன் சரீரத்தில் பயங்கரமாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. காணிகள் பாய்ந்த அவருடைய வல்லமையில கரத்தினாலே உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை மாறவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை மாறவில்லை. இன்றைக்கு உன்னை தொடுகிறார். விசுவாசம் இல்லாதபடியால் தான் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி, நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that I can do this for you? நான் அதை உனக்கு செய்ய முடியும் நம்புறியாப்பா? நம்பினால் உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படியே சொல்லுங்களேன், உன் விசுவாசத்தின்படியே. விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம்! கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பயந்து தள்ளுண்டு ஒரு சொன்னால் நீ சொன்னபடியே நடக்கும் என்று சொன்ன தேவன் உடைய உள்ளத்தில் இந்த காலையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் இருக்குமானால் நீ நிச்சயமா இந்த அற்புதத்தை இந்த காலையில பெற்றுக்கொள்வாய். ஆபிரகாம் விசுவாசத்தை தான் அதிகமாய் பாராட்டுகிறேன். ரோமன் 4:17-18 ஆபிரகாம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல, இயேசுக்கு முன்பதாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்துவனை அவரை அறிந்ததல்ல, ஆனால் அவரை தரிசித்திருக்கிறான் நம்புகிறான். ஆபிரகாம் நாளை கண்டானே என்று ஆண்டவர் சாட்சி கொடுப்பதன் மூலம் ஆபிரகாம் இயேசுவை தரிசித்திருந்திருப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி விசுவாச பிரசங்கமெல்லாம் தெரியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம் குழந்தை இல்லாத உனக்கு நான் குழந்தை தருவேன், உனக்கு ஒரு சந்தை தருவேன், உன் பேர் ஆபிரகாம்லேருந்து ஆபிரகாம் மாத்திர, நீ ஜாதிகளுக்கு தகப்பனார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பற்றி கொண்டான்.
அதனால தான் ஆபிரகாமுக்கு அந்த நீதியா என்னென்ன, அதனால தான் விசுவாசிகள் தகப்பனாவே மாறினான். காரணம், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை குறித்து சந்தேகப்படாமல், வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான். அவன் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவனுக்கு நம்புறதுக்கு சான்ஸே இல்லை. ஆபிரகாம் இது இயற்கையா நடக்குமா? எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னையா 100 வயசாச்சு, இனி ஒரு குழந்தை பிறக்குமா? சாராளுக்கு அந்த பீரியட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ வயசானவ, கற்பம் செத்து கிடக்குது, இனி ஒரு குழந்தை பிறக்க நோ சான்ஸ். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், there was no hope humanly speaking. அந்த நம்பிக்கை இல்லாத இடத்திலும் ஆபிரகாம் நம்பினான். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்தன் அல்ல. அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றி தீருவார். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது போல, ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் நீ எப்படியா அந்த வாக்கு தத்தத்தை பெற அவர் உனக்கு அதை உறுதிப்படுத்துவார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை மாறாது. நீ செத்தே போனாலும் உன் கல்லறை இருந்தவருடைய உயிரோடு எழுப்பி அவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி பிறகுதான் நீ மரிக்கவே உன்னை அனுமதிப்பார். அவர்தான் நல்லவர். பாஸ்டர் வைடி ஜெயசூர் சாட்சி கொடுத்தார். ஆக்ரா நார்த் இந்தியாவில் ஒரு பாஸ்டர் கோவில்ல மரித்து கிடந்தார், மரிக்கிற சூழ்நிலையில் இருந்தார். அவருக்கு ஆல்வின் தாமஸ் எழுதின பாடலை அனுப்பினார். உன் கல்லறையை திறந்து மீண்டும் அவர் உன்னை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி அந்த பாட்டை கேட்ட அவர் மரித்த பெட்டில் அந்த உயிரோடு எழுந்து கர்த்தரை துதித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுதாங்க உயிர்ப்பின் வல்லமை, அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், செத்த சரீரத்தை சுகமாக்கினார். கையை வைத்து சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். இன்னைக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் இல்லையோ கூப்பிட ஆரம்பி. வேலையே வா, வீடே வா, குழந்தையே வா, என் கற்பம் சுகமடைவதாக, நான் சுகம் பெறுவேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறார், உடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உடைய வல்லமையின் மேல் இறங்கி வருகிறது. இன்னைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு நீ விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உடைய சரீரத்தினுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இந்த நாள் ஒரு மிராக்கிள் சண்டே. அற்புதங்களை ஞாயிறு என்று அறிக்கை செய்கிறேன், அற்புதங்களை ஞாயிறு என்று அறிக்கையிடுகிறேன். இன்றைக்கு அவருடைய தெய்வீக வல்லமை சரீரத்தில் இறங்கி வருகிறது. நோய்பட்ட சரீரத்தினுடைய வல்லமை இறங்கும் பொழுது உடைய வியாதி சுகமாகும், உடைய பலவீனம் மாறும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தரை சுகமாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுது நம்முடைய வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக. இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர், இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமை எப்பொழுது என்பதில் இறங்கி வருவீராக. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. நீங்கள் வாய்களை திறந்து கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி வருவார். ஆவியான வல்லமைகள் மேல் இறங்கி வரும். பரிசுத்த வல்லமைகள் மேல் இறங்கி வரும் பொழுது கட்டுகள் முறியும், நுகங்கள் உடைக்கப்படும், சத்துரு வல்லமைகள் அகலும், நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனைகள் ஓடி போகும். இயேசுவின் தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் இறங்கி வரும். எல்லா நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் சுகமடையும். உள் உறுப்புகளை, உள் அவயவங்களை இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ரீ ஆயில் பண்றது போல மீண்டும் உங்களை எல்லாம் மீண்டும் சிருஷ்டிக்கிறார். பூமியின் ரூபத்தை புதிதாக்கிற ஆண்டவர் உங்கள் சரீரத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஓவர் ஆயிலில் நடந்து கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீண்டுமாய் முழுவதுமாய் உயிர்ப்பிக்கிறார். இழந்து போன பலனை திரும்ப தருகிறார். இழந்து போன எந்த சுகத்தை கத்த திரும்ப தருகிறார். இழந்து போன மகிமை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆரோக்கியத்தை கத்த தருகிறார். ஆண்டுடைய வார்த்தை உனக்கு வருகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல மாறும். மீண்டும் அவருடைய பலனை உனக்கு புதுப்பித்து ஒரு சரீரத்தை உயிர்ப்பித்து உனக்குள்ள அவருடைய தெய்வீக சுகத்தை வல்லமை கட்டளையிடுகிறார். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, நல்ல ஆவியில நிறைந்த கர்த்தரை துதிங்க. வல்லமை இறங்குவதாக, தெய்வீக வல்லமை இறங்குவதாக,
அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. டச் 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 டச். இயேசுவின் நாமத்திலே தொடுங்க 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 தொடுங்க. In the name of Jesus, in the name of Jesus, power 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 power. Shabala ramala maragama. Power of God, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாங்க 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 வாங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியே, தேவ ஆவியே, சுகமாக்கிற ஆவியே, விடுவிக்கிற ஆவியே, நுகங்களை முறிக்கிற ஆவியே, கட்டிகளை உடைக்கிற ஆவியே, வாங்க வாங்க வாங்க. பிரசனம் 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 இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியாருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஷாபாலா ராமாலா ராமகா தூலாமா. அலை 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 அலையாக தேவ மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். Glory 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 glory. ஷாலா ராலா ராமா. மகிமை இறங்கிறது பிரதர், மகிமை இறங்கிறது உங்க மேல உங்க மேல உங்க மேல. அளவில்லாத மகிமை இறங்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் சரீரத்தை சுகமாக்கிறார், உன் சரீரத்தை சுகமாக்கிறார். வல்லமை சரீரத்தில் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. அநேக சரீரங்கள் கட்டிகள் கரைகிறது. ஹீலிங் 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 ஹீலிங். எலும்புகள் சுகமடைகிறது, எலும்புகள் சுகமடைகிறது. முதுகு எலும்பை சுகமாக்கிறார் இயேசுவின் நாமத்திலே. be healed be healed be healed. கற்பங்களை சுகமாக்கிறார். கற்பங்களை தொட்டு மீண்டும் குழந்தை பெற்றெடுக்கத்தக்கதாக உன் கற்பங்களை தொட்டு சுகமாக்கிறார். உன் குடும்ப வாழ்க்கை சுகமாக்கிறார். உன் தலையில நீண்ட நாள் பிரச்சனை, இந்த தலையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறார். உன் காதில் இருக்கிற இறைச்சலின் சத்தத்தை மாற்றி உன் செவிகளை குணமாக்கிறார். சரீரத்தில் இருக்கிற குடல் புண்களை சுகமாக்கி இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. உன் லங்ஸ் ஆரோக்கியம் அடைவதாக. மூச்சு குழாயில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. இருதய ரத்த ஓட்ட சீரடைவதாக. பிளட் சுகர் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். Be healed, be healed. கர்த்தருடைய வல்லம் அநேக மேல வல்லமையா இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அநேகரை தொட்டு சுகமாக்கிறார். எங்க வியாதி அங்க கைய வச்சுக்கோங்க, கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்துல வியாதி மறைவதாக, பலவீன நீங்குவதாக. உங்களால குதிக்க முடியல குதியுங்க. எங்க வலி இருந்தாங்க தொட்டு பாருங்க, இந்த வலி மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது. இயேசு வல்லமை சரீரத்தில் இறங்கி வர உணர்கிறேன். Receive the anointing. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிறைந்து அபிஷேகத்தோடு விடுதலையோடு இயேசுவின் நாமத்திலே. வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் தூதி நல்ல கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Yes Lord. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கல்லறையிலிருந்து அந்த பல்லவி மீண்டும் பாடுவோமா? என் கல்லறையை திறந்து ஷாக்கரலரபான் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கை நம்பிக்கையா எல்லாம் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இந்த கல்லை புரட்டிடும்
கல்லுகள் புரட்டப்படுகிறது, கல்லுகள் புரட்டப்படுகிறது. அநேகருடைய கல்லுகள் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. Receive the healing, receive the miracle. Rise up, rise up, rise up. எழும்பு, எழும்பு, எழும்பு. இயேசுவின் நாமத்திலே arise, arise. சுகமடைவாயாக, சுகமடைவாயாக. விடுதலை பெற்றுக்கொள்வாயாக, அற்புதத்தை பெற்றுக்கொள்வாயாக. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக, தெய்வீக சுகத்தில் வாழ கிருபை தருவாராக, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.